அனுஷ்கா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் 2 வெற்றி நடை போடுகிறது. சூசை ஒரு பொது நீரோட்டத்தில் கலக்க வேண்டும் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு மற்ற பாஜக போன்ற சனாதன கருத்துக்களே தீவிரமாக இருக்கிற கட்சிகளோடு சில ஒடுக்கப்பட்டோர் பிரதிநிதிகளாக இருக்கிற அமைப்புகளும் இருக்கிறார்கள். அந்த இடத்திலே அவர்களுடைய குரல் ஒலிக்க தவறி விடுகிறது. அந்த புள்ளியில் தான் பா ரஞ்சித்தோடைய குரலையும் பார்க்க வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய கருத்துக்கள் எப்பவுமே முரண்பட்ட கருத்தாக இருக்கும். அதாவது இதுல ஒரே ஒரு கருத்து தான். தமிழகத்துல நேற்றைய தினத்துல பா ரஞ்சித் எடுத்ததான அந்த உணர்வுபூர்வமான போராட்டத்தை, அந்த கண்டன ஊர்வலத்தை நான் முழுதும் மதிக்கிறேன். ஆனால் ஒரு இயக்குனர் என்பது ஒரு ஒட்டுமொத்த எல்லாற்றையும் சேர்த்து முறைப்படுத்தி கதைக்கு கருவை உருவாக்கி, கதாநாயகனை உருவாக்கி, வில்லனை உருவாக்கி கதை எடுத்தால்தான் படம் ஓடும். இவர் எந்த கருவும் இல்லாம இந்த ஒரு கருத்தியலை, எந்த கரு பொருளும் இல்லாத ஒரு கருத்தியலை முன்வைத்து நேத்து எடுத்தது அது ஆதங்கத்தின் வெளிப்பாடை தவிர அதுல மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் நிகழ்ந்து விடாது. எல்லாருக்கும் ஆதங்கம் இருக்கு. ஆதங்கம் யாருக்கு இல்லை? அது எல்லாத்துக்கும் ஆதங்கம் இருக்கு. ஆனா நேற்றை இவங்களுடைய கருத்துல ஒட்டு மொத்தமா திமுகவை எதிர்த்து, திமுக எங்களுக்கு எதிரானது, நாங்க எதிரணியில் இருக்கிறோம். ஆனா இவங்க நேற்றைய நிகழ்வு திமுகவுக்கு எதிரான ஒற்றை கருத்தை வைத்து அந்த போராட்டத்தை, அந்த கண்டன ஊர்வலத்தை தொடங்கினார்கள். அப்படி இருக்கும்போது விடுதலை சிறுத்தை எப்படி அதில் கலந்து கொள்ளும்? அது மாத்திரமல்ல, இந்த சம்பவத்திற்கு நீங்க தொடருங்க சூசை. அதாவது இந்த சம்பவத்திற்கு அந்த தொடர்ந்து தொடக்கத்திலிருந்து கடைசி வரை இரவு முழுவதும் அந்த களத்தில் நின்ற விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனை இங்க பலர் கட்டம் கட்டி அதுல சொல்றாங்க. அதைத்தான் அவரு கூலிக்கு மாரடிக்கிற ஒரு கூட்டம் என்று கொச்சைப்படுத்தி சொன்னாரே தவிர, கொச்சைப்படுத்தலை சொன்னாரே தவிர அது ரஞ்சித்தை சொல்லவில்லை. இதனால ஒரு கருத்தை யார் எதை சொல்லுகிறார், எதற்காக சொல்லுகிறார் என்கிறதே புரிதலே நமக்கு கிடையாது. நமக்கு புரிதல் கிடையாது. இப்ப நேத்து நடத்தின அரசியல் அதுல உடனே மாற்றங்கள் தெரிந்து விட முடியாது. உடனே தெருவில் திருமாவளவன் நின்று விட முடியாது. திருமாவளவன் எனக்கு தெரிந்து நான் நீண்ட நெடிய பயணம் அவரோடு பயணம் பண்ணுகிறேன். நாங்க பிஜேபியில கூட்டணியில இருக்கிறோம். ஆனா விடுதலை சிறுத்தைகளின் தலைவர் திருமாவளவனும் எங்களுடைய தேசிய தலைவரும் ஒன்றாயிருப்பார்கள். அது பிஜேபியில கூட்டணியில போனாங்கிறத எல்லாரும் ஒரு குறுகிய வட்டத்துல பாக்குறாங்களே தவிர அதனுடைய சாராம்சத்தை யாரும் புரிந்து கொள்கிறது இல்லை. தலித்து மக்களுடைய ஒடுக்கப்படுகிற பிரச்சனைக்கு முதல் குரல் கொடுக்கக்கூடியவர் தேசியத்திலே ஒருவர் உண்டு என்றால் அது எங்களுடைய தேசிய தலைவர் மாண்புமிகு ராமதாஸ் அத்வாலே அவர்கள் தான். அந்த துக்க விசாரிப்புல கூட நிறைய செய்திகளை சொன்னாங்க. எங்களுடைய விஷயங்கள் சிபிஐக்கு இந்த வழக்கை ஒப்படைக்கணும்னு சொன்னாரே தவிர திமுகவை குறை கூறி இந்த கருத்தை சொல்லவில்லை. ஏனென்றால் மாநிலத்தை ஆளுகின்ற ஒரு அரசுடைய ஒப்புதலோடு நீங்கள் அதை சிபிஐக்கு மாற்றலாம் என்றுதான் கோரிக்கை வைத்தாரே தவிர தமிழக அரசு ஒருதலை பட்சமாக செயல்படுகிறது, தமிழக அரசுடைய விசாரணை வளையம் சரியில்லை என்று சொல்லவில்லை. அந்த கருத்துக்களை எல்லாரும் புரிந்து கொள்ளணும். இப்ப இப்படி ஒரு கருத்துக்களை புரிந்து கொள்ளாமலே எல்லாம் பேசுகிறோம். வட மாநிலத்துல நீண்ட நெடிய பயணமாக ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க ஒடுக்கப்பட்ட மக்களை தட்டி எழுப்பியவர் ராமதாஸ் அத்வாலே. நீங்க அதை குறிப்பிடுறீங்க. அதே நேரத்தில் இப்ப ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 15 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. தொடர்ச்சியாக 15 கட்சியை சார்ந்தவங்களா இருக்காங்க. பல்வேறு கட்சிகளை சார்ந்தவர்கள் இருக்காங்க. வழக்கு பல்வேறு கோணங்கள்ல விரிவடைஞ்சே போயிட்டு இருக்கு. பல்வேறு குழுக்கள் அதில் சம்மந்தப்பட்டிருக்கிறதெல்லாம் தெரிய வருகிறது. இப்போ இன்னைக்கு ஆந்திரா வரை கூட தனிப்படை போயிருக்கு அப்பெல்லாம் சொல்றப்ப அதே நேரத்தில் இன்னொரு குரலும் வருது, உண்மையான குற்றவாளிகளை கண்டறியவில்லை என்றால். அப்படின்னா காவல்துறை இவ்வளவு தீவிரமா நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிற சூழலையும் உண்மையான குற்றவாளிகள் இவர்கள் இல்லைன்னு ஒரு தரப்பு சொல்றாங்கல்ல, அப்ப அவங்க என்ன அந்த வழக்கினுடைய போக்கை அவர்கள் விருப்பத்திற்கு தீர்மானிக்க துடிக்கிறார்களா, இல்ல தீர்மானிக்க நினைக்கிறார்களா? இல்ல 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 உண்மையான குற்றவாளிகள் இல்லை என்பதை முதல் பதிவு என்னுடைய பதிவு தான். அந்த கரெக்ட் அந்த 1 hour கழித்து திருமாவளவன் அவர்கள் அதே கருத்தை பதிவு செய்கிறார். அவர்கள் ஓபன் டாக் சொன்னதுனால உலகம் முழுக்க அந்த செய்தி போகுது. ஆனால் அதை கூர்ந்து கவனிக்கும் போது அதனுடைய பின்னணிகளை தொடர்ச்சியாக அந்த வளையத்தில் இருக்கிற எல்லாரையும் சுத்தி வளைத்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசுடைய
இந்த விசாரணை வளையம் ஓரளவு சரியாக போய் கொண்டிருக்கிறது. அதுல எங்களுக்கு மாற்று கருத்து இல்லை. இதை எப்படி செயல்படுத்த வேண்டும்? அதாவது திருமாவளவன் அவர்கள் மக்கள் நல கூட்டணியை உருவாக்கினார். இவங்க சொல்லது போக சுடுதும் அடியப்பிடின்னு அவர் வெளியே வந்துட முடியாது. அதற்காக அவர் திமுகவுக்கு சிங்கி அடிக்கிறார் என்று சொல்லுகிற இந்த ஒரு சில கூட்டம் இருக்கு பாருங்க, அது இந்த முகநூலிலே கூலிப்படை போல செயல்படுகிறார்கள். அதுதான் அது சிலரை காயப்படுத்துது, ஒருங்கிணைப்பதை தடுக்குது. இப்ப வெளியில கொலை செய்கிற கூலிப்படையை விட முகநூலில் நிறைய கூலிப்படைகள் இருக்கிறார்கள். அவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று, திருமாவளவன் அவர்கள் ஒன்று சேர்ந்து விடக்கூடாது என்று ஒருபோது எந்த நிலையிலும் எப்பொழுது கூட அவர் சொன்னது கிடையாது. எல்லாரும் ஒருங்கிணைய வேண்டும். ஆனா விடுதலை சிறுத்தைகள் தலித்து கட்சி கிடையாது. அதை எல்லாரும் நீங்க புரிஞ்சுக்காங்க. ஏன்னா இதற்கு எதிரான நிறைய கருத்துக்களை திருமாவளவன் அவர்களும் நானும் அந்த கட்சி தலித் பந்த்ரா இந்தியாவில இருந்து மாறும்போது இருந்த நிலையில விவாதம் பண்ணி இருக்கிறோம். இப்பொழுது அது ஒரு அரசியல் கட்சி. சமூகத்திற்கான அடித்தட்டு மக்கள் எங்கே நெருக்கப்படுகிறார்களோ அங்கே முதலாவது குரல் கொடுக்கிறது அந்த கட்சி. அதோடு சேர்ந்து ஒரு திட்டமிடுதலை உருவாக்கலாம். அது ரஞ்சித் திட்டமிடுதலை உருவாக்கினால் அவருக்கு நாங்கள் துணை நிற்போம், விடுதலை சிறுத்தை துணை நிற்போம், இன்னும் பலர் துணை நிற்பார்கள். ஆனால் ஒற்றை சமூகத்தை வைத்து ஒரு விடுதலையை, ஒரு அரசியலை வென்றெடுக்க முடியாது என்பது. ஏனென்றால் இப்ப நீங்க திரு ஆம்ஸ்ட்ராங்களுடைய கொலை வழக்கை வைத்து ஒரு அரசியல் ஆதாயம் தேட சிலர் முயற்சிக்கிறாங்க. குறிப்பா விடுதலை சிறுத்தைகள் மீது அவதூறுகளை சிலர் பரப்பிக்கிட்டு இருக்காங்கிறத கூட திருமாவளவன் குறிப்பிட்டிருக்காரு. ஏன் அப்படி சொல்றாரு? நீங்க விட இன்னொன்று சொல்றீங்க, தமிழ்நாடு காவல்துறையினுடைய இந்த விசாரணை போக்கு சரியா இருக்கு, திருப்திங்கிறீங்க. ஆனா சிபிஐ விசாரணை வேணும்னு கேட்கிறதே ஒரு உள்நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, நாங்களே கேட்கிறோமே. அதாவது நெருக்கம் இருக்கிறது, அழுத்தம் இருக்கிறது என்றால் மாநில அரசு ஒப்புதலோடு அந்த வழக்கை நீங்க சிபிஐக்கு ஒப்படைக்கலாம். ஆனா ஒப்படைக்க முழுமையாக வேண்டும் என்று நாங்க கேட்கல. அழுத்தம் இருக்கிறது, அதனுடைய கோணம் வேறு விதமா மாறுகிறது என்றால் தமிழக அரசுடைய ஒப்புதலோடு. அதாவது ஒரு எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று சொல்லி ஒரு அரசை நம்ம குறை சொல்ல முடியாது. இதுல நிறைய அஜாக்கிரதையான நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த படுகொலை யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது. அதற்காக நாம ஒட்டு மொத்தமா திமுக அரசை குறை சொல்ல முடியாது. இதை வளையத்தை நாம இன்னும் நெருக்கலாம், அழுத்தம் கொடுக்கலாம். அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க, நீங்களும் கொடுக்கலாம், நானும் கொடுக்கலாம். இல்ல என்னன்னா, இப்ப உண்மை குற்றவாளிகள் இல்லை, இன்னும் விசாரணை தீவிரமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, பல கோணங்களை சொல்லலாம். அந்த கோணங்கள் சொல்றது ஒன்று. இப்ப உண்மை குற்றவாளி இவங்க இல்லைன்னா வேற யாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு தடயங்களோ ஒரு துப்போ யாரும் இது வரைக்கும் சொல்லல. நாங்க எப்படி சொல்ல முடியும்? நாங்க சொல்ல முடியாது. இப்ப இதுல என்ன சொல்றோம்னா, சரி வெட்டுனவர்கள் இவர்களே இருந்தாலும் அந்த ஸ்பாட்ல வெட்டினவங்க இவங்க தான் வெட்ட சொன்னது யாரு, அதற்கு பண உதவி செய்தது யாரு, அதை இயக்கியவர்கள், அது அவர்கள் தானே உண்மை குற்றவாளி. சரி, பேசலாம். நிறைய திமுக அரசை குற்றம் சொல்ல வேண்டும் என்பதற்காக அவர்களையும் தவிர்த்து விட்டு விடுதலை சிறுத்தைகள் மீது நிறைய அவதூறுகளை பரப்பி வருவாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும், இப்போ காசை வாங்கிட்டு இது மாதிரிலாம் செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் நிறைய சொல்லியிருந்தார். ரஞ்சித் மேடையில் பேசுகின்ற பொழுதோட பேச்சினுடைய துவக்கத்திலே இது காசுக்காக கூடின கூட்டமானு கேட்டுட்டு தான் பேச்சை தொடங்குறாரு. அவருடைய பேச்சில் கூட, ரஞ்சித்துடைய பேச்சில் கூட திமுக அதிமுக மட்டுமல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகள்லையும் எங்களுக்கான பிரதிநிதித்துவம், எங்கள் பிரதிநிதியாக ரிசர்வேஷன் பயன்படுத்தி வர்றாங்க, ஆனால் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் அவர்கள் இல்லை என்று. அந்த வார்த்தையை ரஞ்சித் சொல்லதே திருமாவை கவுண்டர் பண்ற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்றாங்க. திருமா சொன்னது வேறு, இவர் அதை நேரடியா சொல்றது வேறு இல்லையா? சரி, என்ன அவர் வீடியோவில் ஒன்னு குறிப்பிட்டிருக்காருல்ல, அவர் பேச தொடங்குறதுக்கு முன்னாடியே கேட்கிறார்ல, அப்படி கேட்க கூடாதுல்ல. அந்த வார்த்தையை கேட்கும்போது நேரடியா திருமாவை தாக்குற மாதிரி தானே கேட்கிறாரு. சரி, அதான் நான் ரெண்டு ஒப்பிட்டு சொன்னேன். அதாவது எங்களுக்கு எம்பிக்களோ எம்எல்ஏக்களோ கிடையாது. அரசியல் அதிகாரத்துல எங்களுக்கு எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கிடையாது. நாங்கள் பல ஆண்டுகளாக காங்கிரஸை தூக்கி சுமந்தோம். காங்கிரஸ்ல தான் ஆர்எஸ்எஸ் மையம் போட்டு காங்கிரஸை ஒழிச்சுட்டாங்க. ஆனா ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை வழிநடத்துகிற பிஜேபி ராஜ்யசபை கொடுத்து மத்தியில் அமைச்சராக்கி வச்சிருக்கிறாங்க. அம்பேத்கருக்கு பிறகு பிரதித்துவம் ராம்தாஸ் அத்வாலேக்கு இந்த 3வது முறையாக அமைச்சரா இருக்காரு. இப்ப எங்களெல்லாம் நம்பித்தான் அவங்க ஆட்சியில் இல்ல. நான் கருப்பொருளை ஒன்றை சொன்னதை நீங்க முழுமையா புரிஞ்சுக்காங்க. ஒரு அரசியலமைப்பு சக்தியை உருவாக்க எப்படி ஆர்எஸ்எஸ் கருப்பொருளா பின்ன இருந்து இயக்குகிறதோ அதை போல இயக்குனர் ரஞ்சித் இயக்க தயாரா? இயக்குனர் ரஞ்சித் யார் கதாநாயகன்? அரசியலில் கதாநாயகன் யாரு?
அவருக்கு பின்னிருந்து இவர் ஏற்கணும். ஒரு நிமிஷம் சரி. அத்துவாலை வந்து சும்மா ஏதோ இந்த சமூகத்தை அடகு வச்சுட்டோ இல்ல நாங்க 10 எம்பிக்களை கொண்டு கொடுத்துட்டோ 10 எம்எல்ஏக்களை கொண்டு அடகு வச்சு மந்திரி பதவி வாங்கி அங்க உள்ள அவரு சென்னையில வந்து அங்க ஆட்சி அதிகாரத்தில் இருந்தா கூட திருமாவளவனை கட்டிப்பிடித்து நான் சிறுத்தையாக சென்னைக்கு வந்திருக்கிறேன்னு சொல்றாரு. திருமாவளவன் சொல்றாரு நான் குடியரசுக் கட்சியினுடைய புதல்வனாக இங்க இருக்கிறேன்னு சொல்லி. புரிதல் வேணும். நாங்க ஒண்ணு போய் அடமான வச்சுட்டு RSS சித்தாந்தத்தை தலையில தூக்கி இல்ல. காங்கிரஸ் தர மறுக்கிறத, திமுக தர மறுக்கிறத, கம்யூனிஸ்ட் தர மறுக்கிறத, விடுதலை சிறுத்தைக்கு அங்கீகாரம் தர மறுக்கிறத எல்லாம் பாருங்க. சரி, ஒரு பிஜேபி RSS சித்தாந்தத்தில் இருக்கிறவங்க தருகிறாங்க. இல்ல ராஜ்யசபா எம்பி ஆக்கி அமைச்சர் ஆக்கி இருக்காங்கன்னு சொல்றாரு. திருத்த சட்டம் கொண்டு வந்ததை ஏற்கவில்லை என்று காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியேறினவர் அமைச்சர் பதவியை தூக்கி எறிஞ்சவர். அவர் எங்க இருக்கிறார், நீங்க எங்க இருக்கீங்க? சரி சரி. அதனால நீங்க ஒப்பீடு செய்யாதீங்க. அதனால நீங்க ஒப்பீடு செய்யாதீங்க, அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே மாதிரி தான் பகுஜன் சமாஜ் கட்சி 2 அரசியல் சித்து விளையாட்டுகள் விளையாண்டுட்டு இருக்கு. இன்னைக்கு கூட உத்தரப்பிரதேசத்துல அதனுடைய நிலைப்பாடு என்ன? ஜக்கே நீங்க ரொம்ப நேரமா கேக்குறீங்க, நான் வர்றேன் உங்கள்ட்ட. தலைவரோட கருத்தை கேட்டு அவர் நீண்ட நேரமா அந்த அரசியல் நிலைப்பாடு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவா இருக்கு. சரி, அரசியல் அமுக்க பாக்குறதாங்கறத பிரச்சனை. நாளுடைய கருத்துக்களை கேட்டு நம்ம ஆம்ஸ்ட்ராங்க வந்து ஒதுக்கி விட்டுருவோம். அதனால அப்படி சொல்லாதங்க. இப்ப ஆம்ஸ்ட்ராங்க நம்ம ஒதுக்க கூடாது. ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலைக்காக இங்க நாம கூடி இருக்கிறோம். இல்ல யாரையும் நாங்க அதெல்லாம் பேசுறோம். அந்த படுகொலையை நீங்க அரசியல் பண்ணாதீங்கன்றேன். நீங்க அரசியல் பண்றது யாரையும் கூடாது என்பது முதல் முழக்கம். அதற்காக துடிக்கக்கூடியவர்களை கூட நீங்கள் தூர வீசுகிறீர்கள். சரி, அது தவறு. தமிழகத்துல ஜாதிய வன்மம் வந்து இப்ப கூலிப்படையால் தீர்க்கப்படுகிறது, வஞ்சம் தீர்க்கப்படுகிறது. அதை தமிழக அரசு ஒடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கட்சியினுடைய தேசிய தலைவராக இருந்தாலும் சரி, எங்களுடைய கட்சியினுடைய தமிழக பிரிவா இருந்தாலும் ஒரே ஒற்றை சொல்லுதான். தமிழகத்துல கூலிப்படை கலாச்சாரத்தை விரைவாக ஒழிக்க வேண்டும் தமிழக அரசு. நன்றி.